நம்ம ஆர்எஸ்கே நீட் அகாடமியில் 30 டேஸ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் நல்லாவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20,000 rupees வர்த்தான பிசிக்ஸ் ஷார்ட்கட் கோர்ஸும் ஃப்ரீ. இந்த 40 டேஸ்ல போற எஃபர்ட்ஸ் லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். நல்லா படிச்சா டாக்டர் சீட் கண்டிப்பா வாங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். யூடியூப்ல 60K plus சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கு. நான் சரி சார் ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கான். நீங்க பிளஸ் 2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க. நீட்ல செமிகண்டக்டர் சாப்டர் வந்து மட்டும் மினிமம் 3 கொஸ்டின்ஸ் ஆவது கேட்டுறாங்க. அந்த 3 கொஸ்டின்ஸ் எங்க இருந்தெல்லாம் கேட்கறாங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, புக் பேக் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் எத்தனை தடவை கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். இது வந்து பாருங்க 14.1 இன் என் டைப் சிலிக்கான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படிங்கிற இந்த கொஸ்டின் இது 2010 and 2013 2 தடவை கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் 14.2ல வந்து என்ன, அது என் டைப் கொடுத்தா பி டைப் கொடுத்து அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாருங்க 2000 and 2019, அதாவது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது என் டைப்க்கு எது கரெக்ட், பி டைப்க்கு எது கரெக்ட்ங்கிற மாதிரியான கொஸ்டின் இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 14.3 வந்து பாருங்க, கார்பன் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் இது வந்து என்ன, இதோட லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் எனர்ஜி கேப் வச்சுட்டு கொஸ்டின் இது 2012லயும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2005லயும் கேட்டிருக்காங்க. பாருங்க இதே மாதிரி சிலிக்கான் ஜெர்மானியம் கார்பன் எதுக்கு எனர்ஜி கேப் அதிகமா இருக்கு இதை பேஸ் பண்ண கொஸ்டின். அதுக்கு அடுத்தது அன்பைஸ்டு பிஎன் ஜங்ஷன்ல ஹோல் டிஃப்யூஸ் ஃப்ரம் பி ரீஜியன் டு என் ரீஜியன் எதனால அப்படிங்கிற கொஸ்டின். இதை மட்டும் பாருங்க 2013 1988லயே கேட்டிருக்காங்க, 2002ல கேட்டிருக்காங்க, 2020லயும் கேட்டிருக்காங்க. சரி, அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து when a forward bias is applied to a PN junction, PN junctionக்கு forward biasing கொடுக்கும்போது என்ன நடக்கும், இது 1988லயும் கேட்டிருக்காங்க, 2011லயும் கேட்டிருக்காங்க. half wave rectification அது அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது இது 2003 2015 இப்ப கூட ரீசெண்டா 2020ல சம்திங் கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் நமக்கு புக்லயே கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. அது என்னென்ன வருஷம் கேட்டிருக்காங்கிறது கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.